ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முதலில் இது ஒரு பேசுபொருளாக மாறியிருந்த ஒரு விடயமாக இருந்தது. அப்போதுதான் அந்த தகவல்கள் உலகத்தினுடைய அனைவருக்கும் வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதனால அவர்கள் சரியான முறையிலே அந்த சத்திர சிகிச்சை செய்யப்படாமல் சட்டவிரோதமான முறையிலே செய்யப்பட்டதால அவர்களுக்கு இன்ஃபெக்ஷன், அதே போல மன உளைச்சல், இப்படியான பல தரப்பட்ட நோய்களோடு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு காவல்துறை, ஏனைய தொண்டு நிறுவனங்கள் எடுத்த கடுமையான முயற்சியின் பலனாக அவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வரை சிறுநீரகம் திருட்டுகின்றதும் முற்றாக ஒழிக்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இது எந்தெந்த காலப்பகுதியில் இடம்பெற்றது அப்படின்னு சொன்னா, இந்த நேபாளத்தினுடைய ஹோக்ஸ் கிராமத்திலே இது அதிக அளவிலே இந்த சிறுநீரக திருட்டு இடம்பெற்ற காலப்பகுதியாக 1990களில் இருந்து 2010 முற்பகுதி வரை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிகமாக விற்பனைகளும் அதிகமான திருட்டுகளும் இடம்பெற்ற காலப்பகுதியாக இது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டு தொடக்கம் 2014 ஆண்டு வரை அதிகமாக சிறுநீரக விற்பனை அந்த கிராமத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அவர்களை நன்றாக ஏமாற்றி தரகர்கள் சிறுநீரகங்களை அவர்களிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள் விலைக்கு, சட்டவிரோதமாக அப்படின்றது வெளிச்சத்துக்கு வந்தது. இதே நேரத்தில் பல கிராம மக்கள் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால், தங்களுடைய வறுமைதான் தாங்கள் சிறுநீரக விற்பனைக்கு முன்வந்தது. அதே நேரத்தில் தங்களிடம் பல்வேறுபட்ட வார்த்தைகளை கூறி தங்களை ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்ற ஒரு விடயத்தினையும் அவர்கள் அந்த காலப்பகுதியில தான் சொல்றதுக்கு முன் வந்திருந்தார்கள். ஆகவே 2015 ஆண்டுதான் சர்வதேச ஊடகங்கள் அந்த கிராமத்தை கிட்னி வில்லேஜ் அப்படின்னு சொல்லி தலைப்பிட்டு செய்தியாக வெளியிட்டார்கள். அப்போதுதான் உலக மக்கள் மத்தியிலே இந்த கிராமம் ஒரு பேசுபொருளாகவும் இப்படியெல்லாம் நடக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வெளிச்சத்துக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக மாறியது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகுதான் நேபாள அரசு சட்டவிரோதமான இந்த சிறுநீரக திருட்டை ஒழிப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் எடுத்திருந்தார்கள். ஆனால் இன்று வரை இது முற்றுமுழுதாக இது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுக்கான சான்றுகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இந்த விடயம் இப்போது வரைக்கும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்ல வேண்டும். ஆகவே இந்த கிட்னி வில்லேஜ், இந்த சிறுநீரக திருட்டு அப்படின்றது இன்றல்ல நேற்றல்ல, கிட்டத்தட்ட இது 15 20 ஆண்டு காலம் வரை நீடித்த மிகப்பெரிய ஒரு சமூக பிரச்சனையாகவே இது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்று வரை நேபாளத்தினுடைய ஹோக்ஸ் கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் இன்றும் சிறுநீரகங்களை விற்பனை செய்கிறதாகத்தான் தகவல்கள் வருகிறது. முற்றுமுழுதாக அது ஒழிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். வறுமை, அடுத்தது அவர்களுடைய போதிய அறிவின்மை ஆகியவற்றை பயன்படுத்தி இப்படியான திருட்டு சம்பவங்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதனால் ஒரு சிறுநீரகத்தோடு மட்டுமே அந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் வாழுகின்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விடயங்களை தெரியாதவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.